தான். ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்களுடைய அவைக்கு வெளியிலே பார்க்கும் பொழுது ஒரு அறிவற்றவரை போல ஒரு மனிதர் இருப்பார். மஜ்தூபுடைய நிலையை அடைந்தவர்கள் என்பதாக சொல்வார்கள். சில இறை நேசர்கள் அல்லாஹ்வோடு நெருங்கி நெருங்கி சாதாரண மனிதர்களாக போல இருக்க மாட்டார்கள், பார்ப்பதற்கு கேலி பேசப்படக்கூட அது போன்ற ஒரு நிலையிலே இருப்பார்கள். நல்ல முறையில் பேச தெரியாது அவர்களுக்கு. அது மாதிரியான ஒரு இறை நேசர் ஹாரூன் ரஷீதுடைய மன்னருடைய அவைக்கு அடிக்கடி வந்து போவார். அவையின் நேரத்தில் சொல்லி வைத்திருப்பார்கள், ஹாரூன் ரஷீத் பஹ்லூல் வந்தால் மட்டும் அவருக்கு எந்த நேரமும் அனுமதி உண்டு, இந்த சபையிலே எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வரலாம் போகலாம், அவரை யாரும் தடுக்க மாட்டார்கள். அந்த பஹ்லூல் அவர்களிடத்தில் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு குச்சியை கொடுத்து, மரக்கிளை குச்சியை கொடுத்து பஹ்லூல் இடத்துல சொன்னார்கள், பஹ்லூல் அவர்களே, உன்னை விட ஒரு முட்டாளை நீங்கள் உலகத்திலே பார்த்தால், உங்களை விட ஒரு அறிவற்றவனை நீங்கள் இந்த உலகத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் கொடுத்த இந்த அன்பளிப்பை அவருக்கு கொடுத்து விடுங்கள். குச்சியை கொடுத்து, மன்னர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு, வெறும் குச்சியை கொடுத்து, இந்த குச்சியை உங்களை விட யாராவது அறிவில்லாதவர்கள் உங்களுக்கு பார்வையாக தெரிந்தால் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். ஒரு சில மாதங்கள் கழிந்துவிடும், பஹ்லூல் அந்த குச்சியை வாங்கி கொண்டு சென்று விடுவார். ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரண படுக்கையிலே இருப்பார்கள். அந்த நேரத்தில் பஹ்லூல் அவர்கள் வருவார்கள், மன்னரிடத்திலே பேசுவார்கள். மன்னரே, எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பதாக விசாரிப்பார்கள். நான் ஒரு பெரிய பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். ஆகிரத்துடைய பயணத்தை பற்றி ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நீண்ட பயணம், ஒரு பெரிய பயணம், அதற்காக வேண்டி நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். பொதுவாக அரசர் பயணம் செய்வதாக இருந்தால் என்ன செய்வார்? ஒரு மன்னருடைய பயணம் எப்படி இருக்கும்? எத்தனையோ மாதங்களுக்கு முன்பதாக பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆகும். பல வாகனங்கள், வழியிலே செலவு செய்வதற்கு பல வகையான ஏற்பாடுகள், கூடாரங்கள் அமைப்பதற்கு ஏற்பாடுகள், வாகன ஏற்பாடு, உணவு ஏற்பாடு, பொருளாதார ஏற்பாடு எல்லாம் அந்த அவையிலே நடந்து கொண்டிருக்கும். எதுவும் இல்லை. அரசர் சொல்லுகிறார், ஒரு பெரிய பயணம் என்பதாக. பஹ்லூல் அவர்கள் கேட்பார்கள், இது எப்படிப்பட்ட பயணம்? எத்தனை நாட்களிலே திரும்ப வருவீர்கள்? எத்தனை மாதங்களிலே திரும்ப வருவீர்கள்? ஹாரூன் ரஷீத் சொன்னார், இது முடிவில்லாத நீண்ட பயணம். இது இந்த பயணத்திலிருந்து நான் திரும்ப வரப்போவது கிடையாது.